சங்கே முழங்கு சங்கே முழங்கு. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிலவரப்படி தமிழக மக்கள் எரிவாயு தட்டுப்பாட்டால் மிகவும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கேயோ ஒரு 5 நட்சத்திர விடுதியிலேயோ அல்லது பெரிய பெரிய மால்களிலோ அல்லது 3 நட்சத்திர விடுதிகளிலோ பல ஹோட்டல்களிலோ எரிவாயு தட்டுப்பாடு என்று கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய காதுகள் இன்று நம்முடைய இல்லத்திற்கு அந்த தட்டுப்பாடு வந்துவிட்டது. இதற்கு யார் பொறுப்பேற்பது? மத்தியில் ஆளும் அரசு பொறுப்பேற்க வேண்டுமா? மாநிலத்தில் ஆளும் அரசுகள் பொறுப்பேற்க வேண்டுமா? எந்த கட்சிகளும் குரல் கொடுக்கவில்லை. ஆனால் இது எப்படி நமது கொரோனா காலத்தில் நமது இயல்பு வாழ்க்கையை முடக்கி போட்டதோ அதே போல் இன்றைய எரிவாயு தட்டுப்பாடு என்பது நம் வாழ்க்கையை முடக்கி போடும், புரட்டி போடும். அன்று அது நோய், இன்று இது பசி நோய். நோயை நீக்கிவிடலாம், ஆனால் பசி நோயை நீக்கவே முடியாது. இந்த பசி நோய் என்பது வந்துவிட்டால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திவிடும். இது மத்தியில் ஆளும் அரசுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடியாக மாறும். யாரெல்லாம் தமிழ்நாட்டை நாம் ஆள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுடைய கனவு பகல் கனவாகி போய்விடும், பலிக்காத கனவாகி போய்விடும். இது ஏதோ ஒரு கட்சிக்கு சாதகமாகி வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அரிதாரம் பூசி மீண்டும் முதலமைச்சராவது உறுதியாகிவிடும். ஆகவே மத்தியில் ஆளுகின்ற அரசு மிக விழிப்புடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழகத்தில் வீதிதோறும் மாவட்டமாக வீதி வீதியாக புரட்சி வெடிக்கும். இது மக்களின் வாழ்வாதார பிரச்சனை, பசி 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 பிரச்சனை. 3 வேளைக்கு உணவு வேண்டும், 1 வேளைக்கு காப்பி வேண்டும், டீ வேண்டும். இப்படியாக பல்வேறு பிரச்சனைகள் அதில் அடங்கியிருக்கிறது. சிறு குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், இப்படியாக பல பிரச்சனைகள் இதில் இருக்கின்றது. ஆகவே உடனடியாக இது மத்தியில் ஆளும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அனைத்து இல்லங்களுக்கும் தாராளமான எரிவாயு இணைப்புகளை கொடுத்தாக வேண்டும். இதில் இந்திய